அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் எக்ஸாம் மெட்டரா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டம் லியோலி ப்ராப்ளம் அந்த கான்செப்ட்லேருந்து கேட்குற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் வெரி சிம்பிள். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துருவோம். இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டம் லியோலியில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிடர் ஸ்டம் லியோலி ப்ராப்ளம் d square y by dx square plus lambda times y equal to 0 with y of 0 equal to 0 with y of pi equal to 0. ஓகே, ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பவுண்டரியில் இதை இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to pi இந்த இடத்துல x belongs to 0 to pi. இது எப்படி சார் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்னீங்கன்னா என்னோட இனிஷியல் கண்டிஷன் வந்து பவுண்டரியில் டிஃபைன் பண்ணிட்டா இது வந்து பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஸோ பாருங்கள், இன்டர்வலுடைய பவுண்டரியில் வந்து 0 டிஃபைன் பண்ணியிருக்கோம், அடுத்து பை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய இன்புட் வேல்யூஸ் வந்து 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0, அதே போல் ஒய்க்கு பை கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வேல்யூ 0. இது வந்து ஒரு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஸ்டம் வேல்யூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், கண்டிப்பாக அதை கேட்பாங்க. இங்கே லாம்டான்றது ஏகன் வேல்யூ, அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் தான் ஏகன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஏகன் வேல்யூ ஏகன் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்னன்னா இந்த ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணி, அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு லாம்டா லெஸ் தென் 0, லாம்டா கிரேட்டர் தென் 0, லாம்டா ஈக்குவல் டு 0 அந்த கேஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது கொஸ்டின் நான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். d square y by dx square plus lambda into y equal to 0 with y of 0 equal to 0, y of pi equal to 0 னு சொல்லிட்டாங்க. தென் lambda equal to n square and corresponding eigenfunction pi of x equal to sin nx. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு n அந்த கரஸ்பாண்டிங் ஐகன் ஃபங்க்ஷன் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் nx கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 2n + 1 divided by 2 அந்த ஹோல் ஸ்கொயர் அண்ட் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 2n + 1 by 2 into x கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் nx இருக்குது அப்படின்றாங்க. ஏகன் வேல்யூ அதனுடைய கரஸ்பாண்டிங் ஏகன் ஃபங்க்ஷன் அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது, இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்றது நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட்டு. ஸோ என்னென்னா இப்போ d square y by dx square plus lambda times y equal to 0 with y of a equal to 0 and y of b equal to 0 where x in the interval a comma b. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா then lambda equal to n pi by l on the whole square and pi of x eigen function pi of x equal to sin root lambda into x. ஓகே, ஸோ இது வந்து டைரக்ட். இந்த ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிஷன் பார்க்கணும். y of a equal to 0 and y of b equal to 0 பவுண்டரியில் டிஃபைன் பண்ணி இன்டர்வலோடைய பவுண்டரியில் வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கணும். இந்த லாம்டா என்னவாக இருக்கும்னா n pi by l on the whole square where l equal to b minus a length of the interval. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஏ நம்மளுக்குன்னா 0, பியோட வேல்யூ வந்து பை. ஸோ எல் வந்து பை மைனஸ் 0னா ஒன்றா பண்ணிக்கலாம், நீங்கள் பை போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சா? ஸோ லாம்டா பாருங்கள், n pi by பை அந்த ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க, அப்போ லாம்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர்னு கிடச்சிடும். இப்போ லாம்டா வந்து n ஸ்கொயர் கரெக்டாக. இப்போ பை ஆஃப் எக்ஸ் என்ன, பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ரூட் லாம்டா இன்ட்டு எக்ஸ். அப்போது ரூட் லாம்டா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், n இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ பை ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, சைன் nx. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க ப்ராப்ளம். ஸோ சிம்பிள் இல்லை. ஒரு ஏகன் வேல்யூ கொடுத்து ஏகன் ஃபங்க்ஷன் ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டம் வேல்யூ கான்செப்ட் இதுதான். இப்போ இதுவே வந்து y of a equal to 0, y dash of a equal to 0னு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்ளத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் 3 டைப் இருக்குது. 3 டைப் ஆஃப் பவுண்டரி வேல்யூ இனிஷியல் கண்டிஷன் டிஃபைன் பண்ணுற மாதிரி பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் 3 டைப்பில் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இது ஒரு டைப், இது டைப் 1 நோட் பண்ணிக்கோங்க, இது டைப் 1. ஸோ டைப் 2 நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வீடியோ கொடுப்பேன். ஸோ இது ரேட்டெல்லாம் நீங்கள் நிறையா ப்ராப்ளத்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், கொஷின்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லேம்டான்றது இந்த வேல்யூ லேம்டா ஈக்குவல் டு n pi by l அந்த ஹோல் ஸ்கொயர் வேறு l ஈக்குவல் டு b minus a லென்த் ஆஃப் த இன்டர்வல். பட் இது எப்போ யூஸ் பண்ணணும், இந்த கண்டிஷன் எல்லாமே பவுண்டரியில் இன்டர்வலுடைய பவுண்டரியில் டிஃபைன் பண்ணியிருக்கணும், அதுதான் முக்கியம். y of a equal to 0 and y of b equal to 0னு வரணும். ஸோ இன்டர்வலுடைய பவுண்டரியில் என்னுடைய கண்டிஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஏகன் வேல்யூ இதுதான், ஏகன் ஃபங்க்ஷன் இதுதான். புரியுதுங்களா? ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள், லாம்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் nxனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இது போல் நிறைய ஷார்ட்கட்டு, இப்போது நீங்கள் வந்து நிறைய ஷார்ட்கட் ப்ராப்ளத்தை நீங்கள் என்னுடைய வீடியோவில் கவனிக்கலாம். ஸோ நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டிஎன்செட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோடாக இருக்குது. ஸோ அது நீங்கள் அந்த வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இந்த கண்டினியூ மெக்கானிக்ஸ் அதுக்கு மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டுட்ருக்கீங்க, அது எழுதிட்டுருக்கேன். ஸோ அது எழுதி முடித்தோடனே அதுவும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீட்டாக ரெடி பண்ணணும் இல்லைங்களா, கொஞ்சம் டைம் எடுத்து எழுதிட்டுருக்கோம். ஸோ
உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ன்றதே ஒரு 10 பேஜ் 20 பேஜ் 30 பேஜ் அப்படிலாம் இருக்காது. ஒரு புக்லெட் 260 பேஜ் 130 பேஜ் 300 பேஜ் அப்படி இருக்கிற புக்லெட்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஆர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2021 பேட்ச் 1க்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்த இயர்ஸுக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஆர்பி போர்டு நடத்தின ப்ரீவியஸ் இயர் ஹையர் லெவல் மேக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சொல்யூஷன் புக்லெட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய ஷார்ட்கட்டில் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரியல் அனாலிசிஸ், ஓடி, பிடி, காம்ப்ளெக்ஸ், லீனியர் எல்லாத்துக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு யூனிட்டுக்கு ரெடியாக இல்லை, கண்டினியூ மெக்கானிக்ஸ். அது எழுதிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஸோ நீங்கள் லேட்டராக அது வாங்கிக்கலாம் பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுக்கு. ஓகே ஃபைன். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. பட் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ எவ்ரி வெட்னஸ்டே சண்டே வந்து டெஸ்ட் கொஷின் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து ஃப்ரம் எவ்ரி வெட்னஸ்டே சண்டே உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீ அனுப்பிடுவேன். டீட்டெயில் இருக்காது கீ. ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 80 கொஷின் 90 கொஷின் 100 கொஷின் 150 கொஷின் 200 கொஷின் 300 கொஷின்ஸ் அந்த வெரைட்டியில் கொடுப்போம். ஸோ இது எல்லாத்துக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்தா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதுக்கு சமம். ஓகேவா? நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எதுக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நாலேஜை செல்ஃப் டெஸ்ட் பண்ணுறீங்க. நம்ம இந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வெல்லாக இருக்கும், ஸோ எவ்வளோ கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு என்னது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச்ன்றது நீங்கள் வந்துட்டு சொல்யூஷன் கொடுங்க சார், டெஸ்ட் பேட்ச்ன்றது தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். தெரியாத கொஷின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக சால்வ் பண்ணி அனுப்புவேன். எந்த கொஷினும் தெரியல அப்படின்றதுக்கு தாண்டி நான் உங்களுக்கு வந்து எந்த கொஷினுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தெரியுதோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுமோ, எல்லா ஏரியாவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுமோ அந்த ஏரியாவை தான் நான் கொஷின் எடுக்கிறேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஷினை என்னால் சால்வ் பண்ண கொடுக்க முடியும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.